அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்டோபர் 4, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்டத்துக்கு நிதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. வழித்தடங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சென்னை மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரதமருக்கு முதல்வர் நன்றின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதிய போனஸ்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. SC/ST மாநில ஆணைய தலைவர் நியமனம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி தமிழ்வாணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவர் பேர் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்வாணன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான்னு தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ரூபாய் 1,00,000 கோடி வேளாண் திட்டத்துக்கு ஒப்புதல். மத்திய வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து மத்திய நிதியுதவி திட்டங்களையும் ஒன்றிணைத்து 2 புதிய திட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் RKVY, அப்புறம் உணவு பாதுகாப்பில் தன்னிறைவை அடைய கிருஷ்ணோன்னதி திட்டம் KY ஆகிய 2 புதிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேற்காசிய போர் பதட்டம் பிரதமர் ஆலோசனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. மராத்தி, வங்கம் உட்பட 5 மொழிகள் செம்மொழின்னு தெரிவிச்சிருக்காங்க. வங்கம், மராத்தி, பிராகிருதம், அசாமி, பாலி ஆகிய 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை வியாழக்கிழமை ஒப்புதல் வழங்கியது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், இது வரலாற்று சிறப்புமிக்க முடிவாகும். இது நமது கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் இந்திய மொழிகளை பெருமையுடன் முன்னெடுத்துச் செல்லும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாஜக அரசின் கொள்கை பிரதிபலிக்கிறது என்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த செம்மொழி வழங்கிய இதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2004ஆம் ஆண்டில் முதலாவதாக தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. தற்போது செம்மொழி பட்டியலில் இணையவிருக்கும் 5 மொழிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. மராத்தி, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் பாலி மற்றும் பிராகிருதம், மேற்கு வங்கத்தில் வங்கமொழி, அசாமில் அசாமி ஆகிய மாநிலங்கள் பிரதானமாக பேசப்படுபவை. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் நீங்கள் சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதாவது பழைய செம்மொழிகள் எப்போ வழங்கப்பட்ட பழைய இயர்ஸ் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, புதுசாக எந்தெந்த மொழி சேர்த்துருக்காங்கன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இது நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் அன்றைக்கி டேட்டில் இந்த இமேஜ் இருக்கும். டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்காங்க உங்கள் ஃபோனில். எந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடினாலும் இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறத நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனாலே போதும். ஏன்னா நம்ம எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுறத விட இமேஜாக பார்த்துட்டு நீங்கள் படிச்சுட்டு போகிறது இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில். அடுத்து ஜாதி பாகுபாட்டை ஊக்குவிக்கும் சிறை விதிகளுக்கு தடை. நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் நடைமுறையில் உள்ள ஜாதி பாகுபாட்டை ஊக்குவிக்கும் சிறை விதிகளுக்கு உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை தடை விதித்தது. ஜாதியின் அடிப்படையில் சிறை கைதிகளிடையே வேலைகளை பிரித்து கொடுப்பது போன்ற சிறை விதிகளை அடுத்த 3 மாதங்களுக்குள் திருத்த மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக மகாராஷ்டிரத்தின் கல்யாண் பகுதியை சேர்ந்த அந்த வழக்கு என்னென்னு எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீரில் மொத்த வாக்குப்பதிவு 63.88%. மக்களவைத் தேர்தலை விட அதிகம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் மொத்தம் 63.88% வாக்குப்பதிவாயின. சமீபத்தில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை விட, அதாவது 58.58%, இது அதிகம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மனித குலத்தின் மாபெரும் சக்தி அகிம்சை, மகாத்மாவை நினைவு கூர்ந்த ஐநா செயலர்னு தெரிவிச்சிருக்காங்க. மனித குலத்தின் மாபெரும் சக்தி அகிம்சை என மகாத்மா காந்தியின் கருத்தை ஐநா பொதுச் செயலர் அன்டானியோ குட்டேரஸ் நினைவு கூர்ந்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் இராணுவ மோதல் நடைபெற்று வரும் நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் ரிலேட் பண்ணி படிக்கிறப்போ ஐநாவோட பொதுச் செயலர் யார் அப்படின்றப்போ அந்த பேரை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அன்டோனியோ குட்டேரஸ் அப்படின்றது அவரோட பேர். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வேர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டடாக இருக்கணும்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.